தொடர்ந்து மற்றுமோர் உடனுக்குடன் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமுக்கம் சந்திப்பு முதல் கோரிப்பாளையம் சந்திப்பு வரை மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இந்த மேம்பால பணியானது தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து மாற்றம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாநகரில் பிரதான பகுதியாக மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை தமுக்கம் சந்திப்பு பகுதியில் இருந்து கோரிப்பாளையம் பகுதி வரைக்கும், அதே போன்று செல்லுரையொட்டியுள்ள பகுதிகள், அரசு ராஜாஜி மருத்துவமனை, இந்த 4 பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பால பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த பிரதான பகுதியாக சொல்லக்கூடிய கோரிப்பாளையம் அந்த போக்குவரத்து சந்திப்பில் அந்த பால பணிகள் தொடங்க உள்ள நிலையில் இன்று முதலாக பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை அறிவித்து மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதலாகவே பெரியார் பேருந்து நிலையம் முதல் மற்றும் செல்லூர் புதுப்பாலம் வழியாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே MM லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், கோரிப்பாளையத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த செல்லூர் பகுதியில் இருந்து அந்த திருப்பி விடப்பட்டு கோகலை ரோடு வழியாக நேரடியாக நத்தம் சாலை, அதே போன்று அழகர் கோயில் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக வழிவகுத்திருக்கிறது. அதே போன்று நத்தம் சாலையிலிருந்து அழகர் கோயில் சாலை வரும் அனைத்து அரசு மாநகர பேருந்துகள், கார்கள், அதே போன்று பைக்குகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுமே அவுட் போஸ்ட் வழியாக நேரடியாக தமுக்கம் சந்திப்பு சென்று அங்கிருந்து வலதுபுறமாக தமிழரசி பேக்கரி, அதே போன்று கோரிப்பாளையம் சந்திப்பு வழியாக ஏவி பாலம் செல்ல வேண்டும் என அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் KK நகர் ஆர்ச், அதே போன்று KK நகர் 80 அடி சாலை ஆவின் சந்திப்பு வழியாக வைகை வடகரை ரோடு வழியாக செல்லூர் ரவுண்டானா தத்தநீர் மெயின் ரோடு வழியாக ஆரப்பாளையம் செல்ல வேண்டும் எனவும், அதே போன்று நத்தம் அழகர் கோவில் ரோடு வழியாக ஆரப்பாளையம் மற்றும் பெரியார் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்தும் அவுட் போஸ்ட் வழியாக மாவட்ட நீதிமன்றம் வழியாக சென்று சாத்தமங்கலம் ரோடு வழியாக சென்று கோரிப்பாளையம் சந்திப்புக்கு சென்று அந்த ஏவி பாலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் கூட அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வாகனங்கள் செல்வதற்கு பல்வேறு மாற்றங்கள் செய்திருந்தாலும் பொதுமக்கள் எளிதாக செல்லக்கூடிய செல்லூர் பகுதியிலிருந்து கோரிப்பாளையத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பகுதி மக்கள் கோரிப்பாளையத்திலும் அண்ணா பேருந்து நிலையத்திலும் இறங்கி அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்வார்கள். ஆனால் தற்பொழுது இதுபோன்று MM லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து அந்த வாகனங்கள் திருப்பி விடுவதன் காரணமாக அவர்கள் ஒரு நீண்ட தூரத்திற்காக நடந்து சென்று அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று அமெரிக்கன் கல்லூரி போன்ற கல்லூரிகள், மீனாட்சி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் ஆங்காங்கே நின்று நீண்ட தினம் 1 கிலோமீட்டர் தூரம் அளவிற்காக அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நோயாளிகள் இது போன்ற அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரும் பொழுது அவர்களை எடுத்து செல்வதற்கான சில வாகனங்கள், குறிப்பாக அவசர காலகட்டங்களில் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ், அதே போன்று நோயாளிகளுடன் வரக்கூடிய இருசக்கர வாகனங்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஏனென்றால் நோயாளிகள் அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய உறவினர்களும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அவர்கள் நீண்ட தூரமாக நடந்து சென்று வரக்கூடிய ஒரு சூழலில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருப்பதால் அவர்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு வருகிறது. எனவே இதனை அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கான அந்த பொதுமக்கள் நடந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.